ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜெனரல் ஸ்டடீஸில் நம்ம லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் சொல்லி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் மட்டும் வரிசையாக போட்டு வரோம். அதில் வந்து இது பார்ட் 2 வீடியோ. ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து இது பார்ட் 2 வீடியோ. ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே பார்ட் 1ல் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு லா அதெல்லாம் பற்றி போட்டிருப்போம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. அதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஆக்ஷன் ஆஃப் மூவிங் ஆஃப் சம்திங். ஒரு பொருளை வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரேட். அதாவது ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு ஒரு ரேட்டில் சுற்றுது. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பைக் ஓட்டுதோம் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு டைமில் இவ்வளோ தூரம் போகுது. அப்போ வந்து அதோட ரேட், ஓகேவா, அது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எவ்வளோ டைமில் போகுது, அதை மென்ஷன் பண்ணுறது தான் வந்து ஸ்பீட் அப்படிங்கிறது. ரேட் அட் விச் சம்ஒன் மூவ்ஸ், அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த ரெண்டு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ வெக்டார்னா என்ன, ஸ்கேலார்னா என்னன்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெக்டார்னா என்ன அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்பீடு தான். ஓகேவா, வெக்டாரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். பட் ஸ்கேலாரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸ்கேலாரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்பீடு இருக்கும், பட் வந்து ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனை நோக்கி வந்து அது இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. எல்லாருக்குமே வந்து தேர்ட் லா என்னன்னு தெரியும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எவ்வளோ இதில் பண்ணுறோமோ வந்து அவ்வளோ இதில் வந்து அதோட ரியாக்ஷன் இருக்கும். ஒரு பாலை செவத்தில் எரிஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் எரியுதமோ அதுக்கு ஈக்குவல் ரியாக்ஷன் வந்து அது கொடுக்கும் ரிட்டர்ன் வரும்போது. ஃபஸ்ட்டில் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஃபஸ்ட்டில் ஆனால் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அந்த ஐ. ஓகேவா, இது வந்து 1 அப்படிங்கிறது வந்து இந்த ரோமன் லெட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1. அப்போ வந்து 1 ஐ, இனர்ஷியா அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, லா ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பொருளை வந்து நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத வரைக்கும் இந்த பொருள் இப்படி தான் இருக்கும், இதில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. இதை சொல்கிறது தான் வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, லா ஆஃப் இனர்ஷியா. ஓகே, இதே நியூட்டன் செகண்ட் லானா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பொருளை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸோ இல்லை புஷ் பண்ணுறோம், புல் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணால் தான் இது வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த பொருளை வந்து நம்ம எதுவுமே பண்ணாத வரைக்கும் இது வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. செகண்ட் லா அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி இதை புஷ் பண்ணுறோம், புல் பண்ணுறோம், அதை பொறுத்து வந்து இது மூவ் ஆகும் அப்படிங்கிறது. இது தேர்ட் லா அப்படின்னா இப்போ இதை தூக்கி எங்கேயாவது வீசும், இது வந்து ரிப்பீட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஒரு பாலோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று நம்ம வந்து வீசும் அப்படின்னா அதுக்கு அந்த ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். அதான் வந்து நியூட்டன் தேர்ட் லா அப்படிங்கிறது. ஓகே, 33 பாருங்கள், சவுண்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெசிபலில் தான் வந்து சவுண்டை மெஷர் பண்ணுவோம். லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் இஸ் மெஷர்டு பை டெசிபல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வேவ்ஸில் வந்து 2 விதமாக சொல்லுவோம். ஒன்று வந்து மெக்கானிக்கல் வேவ், இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படிமோ. சவுண்ட் அப்படிங்கிறது வந்து லாங்கிடியூட்னல் மெக்கானிக்கல் வேவ் தான் வந்து சவுண்ட் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மாதிரி இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ சிம்பிளாக ஒன் வேர்ட் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம நிறைய படிச்சிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஜிஎஸ் நம்ம சின்ன டாபிக் தான் சொல்லி படிக்காமல் கடைசி வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னா இப்போ எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஓல்டு கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியாதுனா கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆப்ஷனை வச்சு கூட நீங்கள் அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஓல்டு கொஸ்டினும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சவுண்டு வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து எதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. சவுண்டு வந்து இப்போ அட்மாஸ்பியருக்கு, ஓகே, அந்த அட்மாஸ்பியர் ஏர் அதில் ட்ராவல் பண்ணுறத விட சாலிடில் வந்து அது ஸ்பீடாக இருக்கும். என்னென்னா இப்போ ஒரு இரும்பு ராடு தான் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து அந்த இரும்பு ராடில் வந்து அந்த இரும்பு ராடு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 10 மீட்டர் இருக்குது. நீங்கள் அதில் ஒரு எண்டில் அடிக்கிங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து கடைசி எண்டுக்கு ட்ராவல் ஆகிறத விட அதான் ஸ்பீடாக இருக்கும். இதே வந்து ஒரு 10 மீட்டருக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த சவுண்டை விட அந்த ராடில் அடிக்கக்கூடிய சவுண்டு அதான் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஏரை விட சாலிடில் வந்து சவுண்டு வந்து அதிகமாக ட்ராவல் ஆகும். அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இனட் கேஸ் இன் ஃபிலாமெண்ட் பல்ப். அதாவது இனட் கேஸ், இந்த பல்பில் வந்து என்ன இனட் கேஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்கன் அப்படிங்கிறது வந்து பல்பில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து பல்பில் வந்து ஃபிலமெண்ட் இருக்குது அப்படிமோ. அந்த ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப்பில்,
மிடில், பாட்டமில், சென்டரில் அப்படின்னு. அது நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நமக்கு தெரியும். நம்ம அந்த பல்பில், டியூப்லைட்டில் பார்த்துருப்போம் சென்டரில் தான் இருக்கு அப்படின்னு. ஆனால் வந்து அவங்க ஆப்ஷன் வந்து இதே மாதிரி லிங்க் பண்ணுற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. மிட்டு, அப்புறம் வந்து பிலோ, பாட்டம், டவுன் அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபிலமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த சீல்டு கிளாஸ். ஓகேவா, அந்த சீல் பண்ண கிளாஸில் வந்து சென்டரில் இருக்கும். அதான் வந்து ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோன்னா 1.33 தான் வந்து வாட்டரோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 39 பாருங்கள். ரே ஆஃப் லைட் ஆல்வேஸ் ரெஃப்ராக்டட் டெஃபினைட் டைரக்ஷன். என்ன அப்படின்னா லைட் வந்து ரெஃப்ராக்ட் ஆகுது அப்படின்னா எப்படி ரெஃப்ராக்ட் ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொசிஷனை பொறுத்து தான் ஆகும். இப்போ ஏர் அப்படிங்கிறது ஒன்று வந்து அது எந்த டைரக்ஷனாலும் ஆகலாம். ஆனால் லைட் வந்து இப்போ நீங்கள் ஒரு டார்ச் அடிக்கிங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனில் அடிக்கிங்களோ அந்த டைரக்ஷனில் தான் போகும். சன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு டைரக்ஷனில், ஆனால் ஏதோ ஒரு டைரக்ஷனில் தான் கரெக்டாக வரும். இதான் வந்து அவங்க 39th கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, 40th பாருங்கள். ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கேன் பி ரெடியூஸ்டு பை. அதாவது ஃப்ரிக்ஷன் அப்படின்னா தமிழில் வந்து உராய்வு அப்படிம்பாங்க. அந்த உராய்வை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு உராய்வுங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு பொருளை, ஒரு ரெண்டு மெட்டீரியல் நம்ம வந்து எதாவது புஷ் பண்ணுறோம், அது எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேவா, அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்காங்க. இந்த சைக்கிள்லாம் வந்து ஒரு பால் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன சின்ன பால் பியரிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஃப்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுமாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு யூஸ் பண்ணுவோம். ஃப்ரிக்ஷன் அதிகமாகச்சு அப்படின்னா வந்து அங்கே ஹீட் வந்து அதிகமாக அந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி தான் வந்து நம்ம வந்து அந்த பால் பியரிங் ஏதாவது ஒன்று போடுவோம். அப்படி என்னென்னலாம் வந்து ஃப்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா ஒன்று வந்து பால் பியரிங், ரெண்டாவது வந்து இந்த லூப்ரிகன்ட் ஆயில். நம்ம இந்த இன்ஜின்லாம் யூஸ் பண்ணுவோம், லூப்ரிகன்ட் ஆயிலாம் யூஸ் பண்ணுவோம். அது தேர்ட் என்னென்னா குஷன் சர்ஃபேஸ். ஓகேவா, இந்த மூணு தான் வந்து நம்ம ஃப்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, இந்த 41 பாருங்க நம்ம சொன்னதான் சொல்லியிருக்காங்க. வாட் ஃபவுண்ட் டியூ டு ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் ஆனால் அந்த உராய்வு ஏற்பட்டால் என்ன ஆகும், ஹீட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ரெண்டு மெட்டலை வந்து ரப் பண்ணுறீங்க, ஓகேவா, ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ரெண்டு கையுமே வேகமாக தைக்கிங்க அப்படின்னாலே வந்து அதில் வந்து உங்கள் கையில் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே, 42 பாருங்கள். என்னென்னா இப்போ நம்ம வந்து இப்போ உள்ள எல்சிடி டிவியில் அந்தளவுக்கு கிளியராக இருக்கான்னு தெரில, ஆனால் நம்ம முன்னால் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாஸ் டிவிலாம் வந்து நம்ம அந்த டிவி கிட்ட நின்று பார்ப்போம். பார்க்கும்போது வந்து ஒரு குட்டி அந்த கலர் டிவியில் வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே வந்து ஒரு 3 கலர் இருக்கும். ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் இருக்கும். நம்ம நல்லா கிட்ட நின்று பார்த்துருப்போம். அதான் இங்கே கேட்டிருக்காங்க. அந்த மானிட்டரில், ஓகே, ஸ்க்ரீன் ஆஃப் மானிட்டர் டெலிவிஷனில் வந்து என்ன கலர்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. RGB, ரெட், க்ரீன், ப்ளூ, இந்த 3 கலர் தான் வந்து அந்த மானிட்டரில் இருக்கும். நம்ம சின்ன வயசில் எத்தனை வாட்டி அதில் வந்து கண்ணாமூச்சிலாண்டு ஒழிஞ்சிருந்தாலும் எக்ஸாம்பிள் கேட்கும்போது க்ரீனா இல்லை எல்லோவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ வந்து இது கரெக்டாக பார்த்துக்கோங்க, ரெட், க்ரீன், ப்ளூ. ஓகே, 43 பாருங்கள். மிரேஜஸ் ஆர் மோஸ்ட் காமன். மிரேஜஸ்னால் தமிழில் வந்து காணல் நீர் அப்படிம்பாங்க. காணல் நீர்னால் இப்போ நம்ம பைக்கில் கூட எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது வந்து மதியம் வெயிலில் நம்ம தள்ளி ஏதாவது ஒரு இடத்த பார்ப்போம். அப்போ வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி இருக்காது. அந்த காணல் நீர் மிரேஜஸ் வந்து எங்கே அதிகமாக உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எங்கே அதிகமாக உருவாகும்னு பார்த்தீங்கன்னா பாலைவனம், டெசர்ட்டில் தான் வந்து அதிகமாக அது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா நம்பர் ஆஃப் ராட் செல் இன் ஐயில் வந்து எவ்வளோ ராட் செல் இருக்குது, பயாலஜிக்கு போயிட்டு. ஓகே, அதாவது நம்மளோட ஐயில் வந்து எவ்வளோ ராட் செல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ராட் செல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 மில்லியன் ராட் செல் வந்து நம்ம ஐயில் இருக்கும். இந்த ராட் செல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோட்டோ ரெசிப்டர் செல் அப்படிமோ. ஓகேவா, என்னென்னா ஃபோட்டோ ரெசிப்டர் செல் அப்படின்னா லைட் செல் அப்படிமோ. ஓகே, லைட் செல், இந்த ஒளி, ஓகேவா, அந்த லைட் செல் அப்படிமோ. இது வந்து நமக்கு நைட் விஷனுக்காண்டி இந்த ராட் செல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நைட் விஷனுக்காண்டி யூஸ் ஆகக்கூடிய அந்த ராட் செல் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கடுத்து நம்ம கண்ணில் வந்து கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படிமோ. ஷார்ட் சைட்னஸ், லாங் சைட்னஸ். இது எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ கிட்ட பார்வை, ஷார்ட் சைட்னஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கான்கேவ் லென்ஸ் வச்சு ரெக்கவர் பண்ணுவோம். இதே நம்ம தூர பார்வை, லாங் சைட்னஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம். ஓகே, 47 பாருங்கள். லைட் ட்ராவல்
மோர் குயிக்லி, அதாவது லைட் வந்து எந்த இடத்துல அதிகமாக ட்ராவல் ஆகும்னு கேட்காங்க. வார்ம் ஏர்னால் வந்து இப்போ ஹீட்டான ஏர். இப்போ நம்ம சினிமா படத்தில் வந்து ஊட்டி காஷ்மீர்லாம் காமிப்பாங்க. அங்கே பகல் டைத்துமே வந்து அந்த லைட் வந்து கம்மியாக இருக்க மாதிரியே இருக்கும், வெளிச்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அங்கே கோல்டு ஏர் தான் அதிகமாக இருக்குது. கோல்டு ஏரில் வெளிச்சம் போட்டாலுமே வந்து பாஸ் ஆகக்கூடிய அந்த வேவ் லென்த் அதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் இது இப்போ ஹாட் ஏர் அப்படின்னா இப்போ நம்ம சென்னையெல்லாம் பாருங்கள், காலைல 8 மணிக்கே வந்து நல்ல பயங்கர வெளிச்சமாக இருக்கும். ஸோ வந்து இந்த லைட் வந்து இந்த கொஞ்சம் வார்ம் சைடில், ஓகேவா, நம்ம திருநெல்வேலி, சென்னை அந்த மாதிரி ஏரியாவில் வந்து அதிகமாக இது வந்து பாஸ் ஆகும். இதே கோல்டு ரீஜன் ஊட்டி கொடைக்கானலாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, 48 பாருங்கள். we cannot see through opaque object. இந்த ஒப்பேக் டிரான்ஸ்பரண்ட் அப்படி ரெண்டுன்னு சொல்லுவோம். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா வந்து ஊடுருவக்கூடிய. டிரான்ஸ்பரண்டில் வந்து நம்ம ஏதாவது நம்ம பார்க்க முடியுது, ஓகே, ஒரு கிளாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒப்பேக் அப்படின்னா வந்து ஊடுருவாத, நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அதில் தெரியாது, அதான் வந்து ஒப்பேக். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இது ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. ஒவ்வொரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 2 கலரை போட்டுட்டு அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பண்ணுற மாதிரி. ஓகே, ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வரும் அந்த மாதிரி. இப்போ ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வரும் அப்படின்னா மேக்னட்டா அப்படிங்கிற கலர் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து இதே மாதிரி இன்னும் 2-3 இருக்கும், நீங்கள் வந்து அதையும் படிச்சுக்கோங்க. இந்த ரெட்டு எல்லோவை நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆரஞ்சு உருவாகும், அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா லென்ஸோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. லென்ஸோட யூனிட் வந்து டயோப்டர். ஓகேவா, லென்ஸோட யூனிட் வந்து டயோப்டர் தான் லென்ஸோட யூனிட். ஓகே, இது வந்து நம்மளோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டினும் வரிசை அப்லோட் பண்ணிட்டே தான் வரும். ஸோ வந்து நீங்கள் இந்த இதில் ஒரு பார்ட் 10 வரைக்கும் போகும். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்த சேம் வீடியோ வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்ம ஷார்ட்கட்ஸோடு ஃபுல்லாக போடுவோம். ஸோ வந்து நீங்கள் இப்போ எக்ஸாமுக்காண்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிச்சுக்கோங்க. நம்ம அப்போ வந்து இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.